friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் பண்ற மாதிரியான ரொம்ப ஈஸியான அதே நேரம் ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இத வந்து நம்ம ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்றப்போ அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரோட் சைடுல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அவிச்ச கடலை அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம இத வந்து ஊற வைக்கணும். இப்போ வந்து நம்ம சாயங்காலம் பண்றோம் அப்படினா காலையில ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ கடலை வந்து இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கு. இத வந்து நம்ம ஒரு குக்கர்ல மாத்திரலாம். கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி என்ன நம்ம ஊற வச்சதனால ரொம்ப தண்ணி தேவையில்ல. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இத மூடி வச்சிட்டு 3 ல இருந்து 4 விசில் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இது வந்து ரொம்ப குழைவா வெந்திர கூடாது. கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல்ல சுட சுட வேக வச்சிருக்க கடலை, ஒரு கை நிறைய துருவுன கேரட், எப்பவுமே கொஞ்சம் காய் சேர்த்தோம் அப்படினா நல்லது. பாதி வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா பெரிய சைஸ் தக்காளினா ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளினா ஒரு தக்காளி. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நம்மளோட காரத்துக்கு ஏற்ப. நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். அதனால கொஞ்சமா உப்பு. இப்போ கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை, கடைசியா பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளவுதான், சூப்பரா தயாராயிரும். இது கூடவே உங்களுக்கு வந்து மாங்காய் கிடைக்கும் அப்படினா மாங்காவும் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் சுட சுட கடலையை இந்த மாதிரி பேப்பர்ல பொதிஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பஸ் ஸ்டாப்ல வந்து சுட சுட ஆவி பறக்க பறக்க இந்த மாதிரி கடலை பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. ஒரு பாக்கெட் வாங்கிட்டு ஜன்னல் பக்கமா உட்கார்ந்து சாப்பிடுற சுகமே தனி. அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்தது என்னோட ஃபேவரட் ஆனது, இதை வந்து எங்க அம்மா அடிக்கடி செய்வாங்க. காலையில புட்டு பயிறு பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய பயிரை வச்சு சாயங்காலம் இந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி தருவாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பச்சை பயிறு, பாசி பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் போல தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, நம்ம இதை வந்து சர்க்கரை சேர்த்து இனிப்பாக தான் பண்ண போகிறோம். அதனால அதிகமாக உப்பு தேவையில்லை, கொஞ்சமாகவே போதும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஒரு விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி வரணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். கூடவே 1/4 கப் துருவுன தேங்காய், அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வெல்லத்தை கூட துருவி சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஏலக்காவோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஏலக்காவை பவுடர் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து சாயங்காலம் ஒரு கிண்ணத்தில் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது சுண்டல் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து வெள்ளை சுண்டலும் பயன்படுத்தலாம். வெள்ளை சுண்டல் வந்து நம்ம சும்மாவே நிறைய சன்னா மசாலா அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கருப்பு சுண்டலில் வந்து இன்னும் சக்தி அதிகமாக இருக்குது. அதனால ஸ்நாக் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கருப்பு சுண்டல் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1 கப் கருப்பு கொண்டக்கடலை, அப்படி இல்லைனா வெள்ளை கொண்டக்கடலை, ரெண்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகும். அதுக்காக சாயங்காலம் ஸ்நாக்குக்கு பண்ணுறோம் அப்படின்னா காலையில் நம்ம ஊற வச்சோம்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 3 ல இருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் அப்படிதான், ரொம்ப குழைவாக வேகக்கூடாது. அதை எடுத்து நம்ம அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை வந்து 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நிறையா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதும் இதில் 3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பச்சை மிளகாய், அது சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மியான சூடில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், இது கூடவே
ஒரு வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை, அதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நிறையா துருவின தேங்காய், கூடவே கொஞ்சமாக உப்பு. நம்ம வந்து ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பவும் உப்பு சேர்த்தோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு இல்லை நம்ம சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சுண்டலும் ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த காஞ்ச மிளகாவை நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்தது வந்து மசாலா கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் கூட வேக வச்சு எடுக்கலாம், அதுவும் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருக்குனதும் இதை வந்து ஒரு வாட்டி உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். அப்போ தான் வந்து சாஃப்டாக நல்லா அந்த க்ரீமியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா சேர்க்கும்போது தான் அந்த ரோட் சைடில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஒருவேளை சாட் மசாலா இல்லைன்னா இது எல்லாமே நம்ம பண்ணலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு. சாட் மசாலாலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஒருவேளை சாட் மசாலா சேர்க்கல அப்படின்னா பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10-15 சொட்டு போல் தான் சேர்க்குறேன். எப்போவுமே கார்னை வந்து நம்ம சுட சுட பரிமாறும்போது தான் டேஸ்ட்டே. சடா, நம்மளோட மசாலா கார்னும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் சுட சுட இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. Yummy yummy in my tummy. Butterfly catch பண்ண முடியாதா? அம்மா கேட்ச் பண்ண முடியுமே. இந்தா இது சாப்பிட்டு பாரு, இந்த கடலை பிடிச்சிருக்கா? Tasty? think it's car. You think it's karam? Little bit car. Little bit karam? Ayyo. Bye. Bye bye, Amma. Bye bye, Anna. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.